பொன்னாள் அமுதே, புண்ணியம் யாவும் அறிந்திட்ட பெருங்கடல் தமிழனாய் பிறந்ததே. தாய் தமிழையும் சான்றோரையும் வணங்கி எனதுரையை துவங்குகிறேன். எனது தலைப்போ இரும்பு உருக்காலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அப்படிப்பட்ட தமிழ்குடியின் வரலாற்று சான்றாக விளங்குவது கொடுமணல். தமிழ் எழுத்துக்கள் அதிகம் பதிக்கப்பட்ட பானையோடுகள் கிடைத்தது கொடுமணல் மட்டுமே. இது தொன்மையான தொழில் நகரம் எனவும் கூறப்படுகிறது. அணிகலன், நாணயம், புதைவிடம், பருத்தி தொழிற்சாலை, இரும்பு உருக்காலை என பல அமைந்த பகுதி இதுவாகும். இரும்பு உருக்காலை என்பது இரும்பை தயாரிக்கும் இடம் எனலாம். 2400 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் வாழ்ந்த சான்றுகள் கொடுமணலில் கிடைக்கப்பட்டுள்ளது. கொடுமணலின் ஆற்றங்கரை ஓரமும் செம்மண் அடர்ந்த பகுதியிலும் இரும்புக்கான மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் சென்னிமலை மிக குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நொய்யலின் கரையோரம் 10க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு அதில் பல இரும்புகள் கண்டறியப்பட்டுள்ளது. இரும்பை 1400 டிகிரி முதல் 1800 டிகிரி செல்சியஸில் சூடுபடுத்தி பிரித்தெடுத்துள்ளனர். இரும்பை உருக்கி மண் பாத்திரத்தில் சேமித்து கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்களையும் ஆணி, கம்பி போன்ற பயன்பாட்டு பொருட்களையும் செய்துள்ளனர். கொடுமணம் என்ற சொல்லை சங்ககாலத்தில் பயன்படுத்துகின்றனர். அதாவது திறமை மிக்க கைவினை கலைஞர்கள் இரும்பை சக்தி வாய்ந்த வெப்ப உலையில் இட்டு உருக்கி எஃகாக மாற்றியுள்ளனர் என்பது இதன் மூலம் அறியலாம். சேர நாட்டை சென்ற கொடுமணல் இந்த பகுதி சோழ நாட்டு காவிரி பூம்பட்டினம் வரையில் வியாபார தொடர்பு கொண்டுள்ளது. கொடுமணலில் உருவாக்கப்பட்ட எஃகு, இரும்பு போன்றவை மேலை நாடுகளான ரோம், எகிப்து போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்புகளை ஏற்றுமதி செய்தவன் தமிழன். கொடுமணல் வாழ்விட பகுதியின் தெற்பகுதியில் 65 சென்டிமீட்டர் ஆழமும் 115 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட வட்ட வடிவிலான உலை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த உலையின் உட்பகுதி வெள்ளை நிறத்தில் உள்ளது. இரும்பு கழிவு, களிமண், கண்ணாடி, கருங்கல் பகலை போன்ற பல இதில் காணப்படுகின்றது. இரும்பை உருக்கி ஆயுதம் செய்யும் தொழிற்சாலை அங்கு உள்ளது. இதற்கு உதாரணமாக கொடுமணல் அகழாய்வு அமைந்துள்ளது. கொல்லனின் உலையை பற்றிய செய்தியை அகநானூறு அசைவரல் வாடை தூங்கலின் விசைவாங்கு தோலின் வீங்குவ நெகிழும் என்று கூறுகிறது. உருக்கு உலை வாழ்விட பகுதியின் அருகிலேயே அமைந்துள்ளதாம். உலையை 3 வகையாக பிரித்துள்ளனர். இதில் 2 வகையான உலை இன்று கொடுமணல் அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இன்னும் ஒன்று கண்டறியப்படாமலே உள்ளது. மணிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவிற்கு இரும்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். இரும்பிலிருந்து எஃகு இரும்பை பிரித்து எடுக்கும் உலையை மையனி தெளிந்தரு மாயிரும் பற்றோல் மெய்ப்புதை யரமென்னா தெக்கு சுமந்து என்று 18 வழி கூறுகின்றார். இரும்பை இயற்கையாகவே குளிர்வித்துள்ளனர் அல்லது தண்ணீரை வைத்து மட்டுமே குளிர்வித்துள்ளனர். எந்த வகையான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தவில்லை. உலையை 3 வகையாக கூறுகின்றனர். இரும்பு தாதுவை இரும்பாக உருக்குவது தென் திசையிலும், இரும்பை எஃகு இரும்பாக உருக்குவது வட திசையிலும் அமைந்துள்ளது. மற்றொரு உலை இன்னும் பயன்படுத்தப்படாத நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ளது. பெருங்கற் இரும்பு பொருள்களை கொடுமணலில் வேட்டையாடும் கருவி, வேளாண்மை கருவி என 2ஆக கூறலாம். வேட்டையாடும் கருவி அங்கு அதிகம் காணப்படுகிறது. வேளாண்மை கருவி சிறிய அளவில் கிடைத்துள்ளது. இறுதியாக சொல் வாங்கி எல்லோரும் சூளுரைத்த பாட்டு கடல் உள் வாங்கி போனதடா உங்கள் குரல் கேட்டு. வரம்புகளை யார் விதைத்தார் வரட்டும் ஒரு யுத்தம், வரம்புகளை யார் விதைத்தார் வரட்டும் ஒரு யுத்தம், எங்கள் நாடி நடம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம். வாய்ப்புக்கு நன்றி.